வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் சுதா கொங்காகரன் அவங்களோட இயக்கத்தில் ஜெயம் ரவி அப்படின்னு நினைக்கக்கூடிய ரவிமோகன், எஸ்கே சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடித்து இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆன பராசக்தி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஆல்ரெடி இந்த படத்தோட பேர்லேயே நம்ம சிவாஜி கணேசன் சாரோட முதல் படம் பார்த்தா வெளிவந்திருக்குது. அதுக்கப்புறம் அதே பேரில் மறுபடியும் படம் வந்திருக்குது. இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட நடிகர் சூர்யா சார் நடிக்க வேண்டிய படமாக இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ சில பல காரணங்களால் பார்த்துக்கிட்டோன்னா அவரே தயாரித்து நடிக்க வேண்டிய படத்தில் அவர் விலகிட்டா. அப்படி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்தா உள்ளே கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. படம் எப்படி வந்திருக்கு என்னங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். படத்தோட கதை பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும். ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. 1960களில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிராக பார்த்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கிடையே எழுச்சி, அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சில பல உண்மை சம்பவங்களையும் சில பல கற்பனைகளையும் புகுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இயக்குனர் சுதா கொங்காகரன். படத்தோட கதை பார்த்துக்கிட்டோன்னா ஆரம்பிக்கிறது 1959. 1959 பார்த்துக்கிட்டோன்னா புறநானூறு அப்படிங்கிற இதில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மாணவர் இயக்கத்தை வச்சு இவர் பார்த்துக்கிட்டோன்னா சிவகார்த்திகேயன் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படையை திரட்டி இந்திக்கு எதிராக பார்த்தா போராட்டம் நடத்திட்டு அப்படி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தன்னோட நண்பனை பார்த்துக்கிட்டோன்னா இழந்துறதுனால இனிமேல் நமக்கு ஹிந்தி வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு தன்னோட அப்பா இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கவர்மெண்ட் வேலை, அதாவது ரயில் இன்ஜின் இல்லை கரியலி கொட்டுற வேலை கிடச்சதுக்கப்புறம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் 1965 இவரோட தம்பி பார்த்தீங்கன்னா அதர்வா, அவர் பார்த்துக்கிட்டோன்னா இந்தி திணிப்பில் பார்த்துக்கிட்டோன்னா மிக தீவிரமாக இறங்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டோன்னா இவரும் இறங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நம்ம யாராக பாராட்டணுமோ இல்லையோ சுதா கொங்காகரன் அவங்களை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா சுதா கொங்காகரன் மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா தனி மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த சில படங்கள் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா விக்ரம் வேதா அந்த படம் பார்த்தா சூப்பரான படம், அருமையான படம். அதுக்கப்புறம் நம்ம புறநானூறுங்கிறேன் நம்ம சூர்யா வச்சு எடுத்தாங்களே அந்த படம், இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு பார்த்தா தனியாக பார்த்தா யூனிக் இருக்குது. உண்மை சம்பவங்களை பார்த்துக்கிட்டோன்னா உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக எடுத்திருந்தாலும் அதை பார்த்தா நம்ம களத்தில் விதம் பார்த்தா அவங்கள்ட்ட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தை பார்த்தா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அவங்க இயக்கம் பார்த்தா அந்த படத்துக்கு மிக மிக பெரிய ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யா நடிக்க வேண்டிய கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கா. அவரோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறத விட அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருக்கா. அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பரமாகவும் அற்புதமாகவும் பார்த்தா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்கா. அவரோட நடிப்பு பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நண்பனை இழந்துட்டு தன்னோட குடும்பத்துக்காக ஒரு யதார்த்தமான ஒரு நடுத்தர பையனாக பார்த்துக்கிட்டோன்னா வாழ்ந்திருக்கா. ஒரு நடிப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமாகவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம அதர்வா பார்த்துக்கிட்டோன்னா அந்த காலத்துலேயே பார்த்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா பசங்க பார்த்தா காலேஜ் பசங்க பார்த்துக்கிட்டோன்னா இந்தி திணிப்புக்கு பார்த்தோன்னா எதிராக பார்த்தா முழக்கங்களை கொடுத்து எந்த அளவுக்கு பார்த்தா மூர்க்கமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராகவே காட்டியிருக்கா. அதர்வாவோட நடிப்பு பார்த்தா அற்புதம். அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. வில்லன் ரவிமோகன், நம்ம ரவிமோகன் பார்த்தோன்னா சாப்பிட்ட கேரக்டரு ஸ்வீட் பாயாகவே பார்த்துட்டு இப்போ பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா நம்ம வில்லனாக பார்க்கும்போது கொஞ்சம் சாக்கெட் பாயாக இருந்தாலும் அவரோட வில்லத்தனமெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலுங்க. ஏன்னா இந்த கேரக்டரில் பார்த்தோன்னா ஆல்ரெடி வேறு ஒருத்தர் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. பட் ரவிமோகனை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ரவிமோகனுக்கு இந்த படத்துக்கு எதுக்கு 16 கோடி சம்பளங்கிறத அவரோட வில்லத்தனத்தை தெரியுது. ஏன்னா அவரை காட்டும்போது ஒவ்வொரு சீனும் பார்த்துக்கிட்டோன்னா ஐயோ இவன் கையில் பார்த்துக்கிட்டோன்னா இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு சொல்கிற இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பதவாய்ப்பு கொண்டாகிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. அவருக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஏன் பார்த்தா இந்த ஹிந்தி மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெறுப்பு அப்படிங்கிறத காட்டினது பார்த்துக்கிட்டோன்னா புதுசாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் தாய்க்கும் இந்தி அப்பாவுக்கும் பிறந்த ஒரு பையன் பார்த்துக்கிட்டோன்னா தன்னை பார்த்தோன்னா ஹிந்தி பார்த்தோன்னா ஏன் பார்த்தா தன்னை ஹிந்தி தமிழ் பண்ண பெத்தானுது எங்கள் அம்மாவை கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த கோவம் பார்த்தோன்னா வக்கரம் பார்த்துக்கிட்டோன்னா ஊர்ன ஒருத்தன் கையில் அதிகாரமும் துப்பாக்கி கிடைக்குமா வெண்ணெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத தன்னோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கிறத இந்த படத்தில் காட்டின வேறு பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வக்கரமாக
இவ்வளோ மோசமாக இவ்வளோ கொடூரமாக இருக்காரு, இவ்வளோ வேகமாக பண்ணுறா அப்படியே என்ன பண்ண போகிறானோ எது பண்ண போகிறான்ட்டு பார்க்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பதபதப்பு கொண்டானது நல்லா இருந்துச்சுங்க. அவர் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து பார்த்தோம் சூப்பராகவே பண்ணியிருந்தா அப்படி. அப்புறம் நம்ம ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலவே வந்து பார்த்தா ஒரு தெலுங்கு ஹீரோயினாக தான் வராங்க. அதாவது தெலுங்கு ஹீரோயின் தெலுங்கு பேசக்கூடிய பெண்மணியாக தான் வராங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ரேடியோ ஆர்ஜேவாக வராங்க. அவங்களோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டனா இதுக்காண்டி வந்து பார்த்தா தமிழ் கற்றுக்கிட்டு ஓன் வாய்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களே வந்து டப்பிங் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்க ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா என்ன தான் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து பார்த்தா டப்பிங்கை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த படத்துக்காண்டி அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஓன் வாய்ஸை டப்பிங் பண்ணினது நல்லாவே இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தா சூப்பராகவே எடிட் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்த்துக்கிட்டனா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓடினாலும் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் வந்து பார்த்துக்கிட்டனா தேவையில்லாத ஆணியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த சிவகார்த்திகேயனுக்கும் நம்ம ஸ்ரீலீலாவுக்கும் உண்டான அந்த லவ் போஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் திருச்சமாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா இந்து திணிப்புக்கு எதிரான படம் அப்படிங்கும்போது எடுத்த உடனே வந்து பார்த்துக்கிட்டனா அப்படி சொன்னோம்னா கொஞ்சம் இதாக இருக்குன்ட்டு இடைச்சல்களாக தான் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களோட அந்த லவ் போர்ஷனை கொண்டு வந்தது கொஞ்சம் படத்தோட இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா தொய்வுப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஜெயம் ரவியோட இன்ட்ரோவாகட்டும், அதர்வாவோட இன்ட்ரோவாகட்டும், சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ ஆகட்டும்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோ பண்ணும்போது அவங்க கொடுத்த இது வந்து பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்களோட இன்ட்ரோ வந்து பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம கலைஞர் சார் கேரக்டரில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒருத்தர் நடிச்சிருக்கா அப்படி. அறிஞர் அண்ணா கேரக்டர் வந்து பார்த்தா நம்ம மலையாள ஆக்டர் சேட்டன் நடிச்சிருக்கா அப்படி. அவர் நடிப்பு வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு சில சீனே வந்துட்டு போயிருந்தாலும் அவர் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அண்ணாவே வந்து பார்த்தா வாழ்ந்துருக்கா அப்படி. அடையாளமே தெரியல நமக்குலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவர் நடிப்பு வந்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. என்ன ஒன்று அவருக்கு நான் கொஞ்சம் சீன்ஸ் வந்து பார்த்தா அதிகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அவரை மெயின் வில்லன் ஆக்கியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வயசுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது எடுபடாதுங்கிறனால நம்ம எஸ்கே சாரை போட்டிருக்காங்க, சாரி ஜெயமரி சாரை போட்டிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அதிகமான ஃபோர்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும் நம்ம ஜெயமரியோட வில்லன் ஆக்டிங்கு. பட் ஆனால் அவருக்கு ஓகேவான ஆக்டிங்கை கொடுத்துருந்தா அப்படி. அதில் வந்து பார்த்தா கண்டிப்பாக பாராட்டணும். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் 25 படம் நம்ம சொன்னாலும் இயக்குனர் ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்து 100வது படங்க. படத்தோட பாடல் அனைத்துமே பார்த்தா சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு. படத்தோட பின்னணி இசை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவருக்கே உண்டான ஒரு பாணியில் கொடுத்துருக்கா அப்படிங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பழைய கால படங்களுக்கு, அதாவது இந்த பழைய படத்துக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி சூப்பரான மியூசிக் கொடுத்துருந்தா அப்படி. 1900 கொடுத்துருந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தா அப்படி. இப்போ இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா டம்னு அடிக்காமல் அந்த பழைய காலத்தில் உண்டான பொருட்களையே வச்சு வந்து பார்த்தா மியூசிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்துச்சுங்க. அவரோட மியூசிக் வந்து பார்த்தா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்த்தா வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் வந்து பார்த்தா தீ தெரிக்குது, அனல் பறக்குது. என்ன தான் இந்த படம் வந்து பார்த்தா நம்ம அரசியல் சாயம் பூசின படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்தா எடுத்தது திமுகவை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக போர்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தி திமுக போராடிக்காங்க, இந்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துக்கிட்டோம் உயிர் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் காட்டினது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்தி திணிப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா எழுதப்பட்ட வசங்களும் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களுக்கு எதிர்ப்பாங்கனவங்க இல்லை, இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பானாங்க அப்படிங்கிற சொல்லதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்லாவே இருந்துச்சு. எல்லா வசனமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நெத்தியடி வசனம் தான். ஒரு வசனம் கூட பார்த்தோன்னா சோட போன வசனம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வசனங்கள்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, அற்புதமாகவும் இருந்துச்சு. படத்தோட ஒலிப்பதிவுங்க நம்மளை வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தை கொண்டு போயிட்டா அப்படி. 1959 60 காலகட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒலிப்பதிவு, படத்தோட ஆர்ட் டிசைனிங், நம்ம அந்த காலத்தில் ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, டெலிஃபோன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த காலத்துக்கே கற்காலத்தையே கொண்டு போன மாதிரி பார்த்தோன்னா ஒரு இது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோட ஒளிப்பதிவாகட்டும், ஆர்ட் ஒர்க்காகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு. ஒன்றை கூட நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா மாறினாலும் படம் வந்து பார்த்தோன்னா ட்ரோல் முட்டியாக இருந்துக்கும். டிஎம்கே வந்து பார்த்தோன்னா ட்ரோல் பண்ணுற மாதிரி, டிஎம்கே வந்து பார்த்தா வசப்பாடுற மாதிரி, டிஎம்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொம்பு தூக்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே சமரசம் செய்யாமல் ஏற்கனவே சுதா கங்குவாரன் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்ட கதையை வந்து பார்த்தோன்னா என்னவோ அதை மட்டுமே எடுத்து கொண்டு போனால்தான் இந்த படம் வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தா நிலச்சி நிற்கும். இந்த படம் வந்து பார்த்தா இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்க. ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இந்திக்காக எந்த அளவுக்கு திணிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு போயிடுக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் பொள்ளாச்சியில் பிறந்தீங்கன்னா பொள்ளாச்சியோட பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற படமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பிறந்தவங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட, ஊரில் இருக்க பெரியவங்ககிட்ட என்னால் நடந்துச்சு ஏதுங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க.
அதே மாதிரி படத்தோட காலகட்டம் வந்து பார்த்தா கொஞ்சம் முன்ன போய் வரும். அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு மதுரையில் நடக்குதா, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடக்குதா அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பமாகவே இருந்துச்சு. இப்போ மதுரையில் நடக்குதுன்னா நம்ம எஸ்கே இருக்கா, அப்படி சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடக்குதுன்னா நம்ம ஆதரவாக இருக்காரு அப்படின்ட்டு நம்மளாம் யூகிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஸ்டீலியோவில் பேச சீனுங்க. அந்த ரேடியோ ஜாக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி வருவாங்க. அந்த ரேடியோவில் வந்து பார்த்துக்கிட்டா ஸ்டீலியோவில் பேச ஒரு சீன் வந்து பார்த்துக்கிட்டா வேறு லெவலாக இருக்கும். படத்தோட ஓப்பனிங்கு, படத்தோட இன்ட்ரோவலு, படத்தோட கிளைமேக்ஸ் 3மே வந்து பார்த்துக்கிட்டா டாப்பு டக்கராக வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூஸ்பமாக தான் இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக போனாலும் செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போனதுனால படம் வந்து தப்பிச்சுன்னு சொல்ல முடியும். படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்கிறத கறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க பார்த்தவங்க என்ன படத்தில் உங்களுக்கு பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். படத்தை பார்க்காத கண்டிப்பாக பாருங்கள். அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் முழு வீடியோ பார்த்த மட்டும் பார்த்தாது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு நீங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தியோகத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.